ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக்வார். இன்றைக்கி நம்ம எம்ஐடி ஆப் இன்வெர்ட்டர் டுட்டோரியலில் 6th ஆப் ரெடி பண்ண போகிறோம். இந்த ஆப் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் லொக்கேஷனோட லேண்டிடியூட் அண்ட் லேட்டிடியூட், அதாவது லேட்டிடியூடுங்கிறது தீர்க்க ரேகை அட்சரேகைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுதான் இங்கிலீஷில் லேண்டிடியூட் அண்ட் லேட்டிடியூட். இதை உங்களோட கரண்ட் லொக்கேஷனோட லேட்டிடியூட் அண்ட் லேட்டிடியூடை ஷோ பண்ணுற மாதிரி நீங்கள் பட்டனை கிளிக் பண்ணும்போது உங்களோட லேண்டிடியூட் அண்ட் லேட்டிடியூடு ஷோ ஆகிற மாதிரி பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். உங்கள் ப்ரௌசரை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் ப்ரௌசரில் எம்ஐடி ஆப் இன்வெர்ட்டர்னு டைப் பண்ணி என்ட்ரு பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் எம்ஐடி ஆப் இன்வெர்ட்டர். ஸோ இதை கிளிக் பண்ணி உள்ளே என்ட்ரு ஆகிக்கோங்க. இதுதான் எம்ஐடி ஆப் இன்வெர்ட்டரோட ஹோம் பேஜ். இதில் இப்போ அந்த கிரியேட் ஆப்ஸுங்கிறத கிளிக் பண்ணி என்ட்ரு ஆகிக்கோங்க. இதுதான் நம்ம க்ரியேட் பண்ண ஆப்ஸோட லிஸ்ட் அவுட் இருக்கும். இதை லைட்டாக கண்டினியூ கொடுத்துட்டு இப்போ நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம ப்ராஜெக்ட் நேம் கொடுக்கணும். இப்போதைக்கு லொக்கேஷன் ட்ராக்கிங் கொடுக்குறேன். இதில் ஸ்பேஸ் இல்லாமல் கொடுங்க. ஸ்பேஸ் போட்டோன்னா ஓகே. இப்போ லைட்டாக ஒரு அண்டர்ஸ்கோர் போட்டு ட்ராக்கிங் ஓகே கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே என்ட்ரு ஆகிக்கலாம் உங்கள் ப்ராஜெக்டில். ஓகே, இதுதான் நம்மளோட டிசைனிங் பேஜ். இப்போ நான் கொஞ்சம் ஜூம் குறைச்சி பார்க்குறேன். உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு பூராமே ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன இருக்குமோ அதெல்லாம் உங்களுக்கு எனக்கு மீன்ஸ் இங்கிட்டு ப்ராப்பர்ட்டிஸில் நீங்கள் என்னென்ன நேமு, கலர்ஸ், அந்த ஃபாண்ட்ஸு எல்லாத்தையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ப்ராப்பர்ட்டிஸில். இதில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இமேஜு, ஸ்க்ரீனு. ஸோ இதை டைட்டிலை சேஞ்ச் பண்ணிடுவோம். டைட்டிலை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் லொக்கேஷன் ட்ராக்கிங் வைப்போம். ஆப் ஓகே, லொக்கேஷன் ட்ராக்கிங் ஆப்னு கொடுத்து என்ட்ரு அடிச்சுக்கோங்க. என்ட்ரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மேலே லொக்கேஷன் ட்ராக்கிங்னு வந்துருச்சா? ஓகே, வந்துருச்சு. உங்கள்கிட்ட இந்த சைடு, அதாவது உங்களோட நீங்கள் வியூ பண்ணுறதுல ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன டூல்ஸ், பட்டன்ஸ் அந்த எல்லாமே இருக்கும். இதில் நம்ம ஃபஸ்ட்டு மேப்பை மட்டும் நம்ம எடுத்து நம்ம ப்ளேஸ் பண்ணிக்குவோம். இப்போ இது தேவையில்ல, மினிமைஸ் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா மேப்ஸ்னு இருக்கும் பாருங்கள், மேப்ஸ். இதை கிளிக் பண்ணி அந்த மேப்பை மட்டும் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க உள்ளக்க. ஓகே, ட்ராக் ஆகிடுச்சு. இதில் ஹைட்டும் வித்தும் செட் பண்ணுவோம். ஹைட்டை ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு ஹைட்டில் ஃபுல் பேரண்ட் கொடுத்து ஓகே கொடுத்துக்கோங்க. வித்தில் ஃபுல் பேரண்ட் கொடுத்து ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே, உங்களுக்கு நீட்டாக ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு மேப்பு. இப்போ நம்ம லேண்டிடியூட் அண்ட் லேட்டிடியூட் செட் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த யூசர் இன்டர்ஃபேஸில் லேபிள் உங்களுக்குள்ளே ப்ளேஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி லேஅவுட்டில் போய் டேபிள்னு இருக்கும் பாருங்கள், இந்த இதை உங்களுக்குள்ளே ப்ளேஸ் பண்ணணும். இப்போ கொஞ்சம் கீழே இறக்கிட்டு அந்த டேபிளை ட்ராக் அண்ட் ட்ராப் கீழே பண்ணிக்கோங்க. அதாவது லாங்கிடியூட் அண்ட் லேட்டிடியூட், லேண்டிடியூடும் போட்டு அது பக்கத்துலேயே லாங்கிடியூடோட வேல்யூவும், லேட்டிடியூட்னு போட்டு அது பக்கத்துலேயே லேட்டிடியூடோட வேல்யூவும் ஷோ ஆகிற மாதிரி காமிக்க போகிறோம். ஸோ இதை மினிமைஸ் பண்ணிட்டு இப்போ லேபிள் எடுக்கணும். யூசர் இன்டர்ஃபேஸில் போயிட்டு லேபிள்னு இருக்கும் பாருங்கள், கொஞ்சம் ட்ராக் பண்ணோம்னா அந்த இருக்குது லேபிள். இதை ஃபஸ்ட் லேபிள் இங்கக்குள்ளே ப்ளேஸ் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிட்டு இங்கிட்டு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸில் அது நேமை மாற்றிக்கும்.
ப்ராப்பர்ட்டிஸ் போய்ட்டு இந்த டெக்ஸ்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் லேட்டிடியூடும் அடித்து என்ட்ரு கொடுத்துக்கோங்க. இதில் ஃபாண்ட்டை போல்டாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஃபாண்டோட சைஸை மாற்றோம்னா மாற்றிக்கோங்க. இப்போதைக்கு அதுவே இருக்கட்டும், அதனால் அப்படியே விட்டுட்டேன். அதாவது ஃபாண்ட்டு டைப்பு, சான்ஸ் செரிஃபு, மோனோஸ்பேஸ் இந்த மாதிரி எது வேணால் வச்சுக்கலாம். இப்போதைக்கு ஒரு டிஃபால்ட்டாக ஒன்று செலக்ட் பண்ணி வச்சுட்டு என்ட்ரு கொடுத்துட்டோம்னா ஓகே மாறிடுச்சு. ஃபாண்ட் இட்டாலிக்காக மாற்றி விட்டோம். ஓகே, கொஞ்சம் டிசைனாக இருந்துட்டு போகுது. அதுக்கடுத்து இன்னொரு லேபிள், அதாவது இந்த லேட்டிடியூடோட வேல்யூவை காமிக்கும். லேட்டிடியூட் இது பக்கத்துலேயே லேட்டிடியூடோட வேல்யூவை காமிக்கணும்ல. திருப்பி அந்த லேபிள் 2 செலக்ட் பண்ணிட்டு டெக்ஸ்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிட்டு 0ன்னு வச்சுக்குவோம். இப்போதைக்கு 0. நம்ம வந்து கோடு எழுதின பிறகு ரன் பண்ணும்போது அந்த லேட்டிடியூடோட வேல்யூ என்ன வேல்யூவோ அது ஷோ ஆகும். ஓகே, திருப்பி வந்து லேபிள் ஒரு 3, இது வந்து லாண்டிடியூட். அதுக்கு திருப்பி ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டிங்கன்னா உங்கள் ப்ராப்பர்ட்டிஸில் லேபிள் 3ன்னு இருக்கா, இதை செலக்ட் பண்ணிட்டு சேஞ்ச் பண்ணுங்கள் பேரை லாண்டிடியூட். லாங்கிடியூட் போட்டு என்ட்ரு பண்ணிக்கோங்க. திருப்பி உங்களுக்கு அந்த ஃபாண்டை வந்து போல்டாக வச்சுக்கணும்னா போல்டாக வச்சுக்கோங்க. இட்டாலிக் கொடுத்துக்கோம், ஒரே மாதிரி இருக்கட்டும். ஓகே லாஸ்ட்டு லாண்டிடியூடோட வேல்யூ ஷோ பண்ணுறத லேபிள் 4. ஸோ இதில் திருப்பி ப்ராப்பர்ட்டிஸை லேபிள் 4ன்னு இருக்கா. இப்போ அந்த லேபிள் 4 வந்து டைட்டிலில் ரிமூவ் பண்ணிட்டு 0ன்னு ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போதைக்கு. ஓகே, இது வந்து கொஞ்சம் ஓரத்தில் இருக்குது. இதை சென்டராக கொண்டு வர்றதுக்கு பண்ணுவோம். அந்த லாண்டிடியூட் அண்ட் லேட்டிடியூடை வந்து சென்டராக கொண்டு வருது. உங்களுக்கு இந்த ஃபுல் பேரண்டாக கொடுத்தீங்கன்னா பெருசாகிடும். ஸோ சாரி, இது வேணாம், ஆட்டோமேட்டிக்கலே இருக்கட்டும். ஆட்டோமேட்டிக் இப்போ நீங்கள் வெளியே வந்து கிளிக் பண்ணிட்டு சென்ட்ரு கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வெளியே வெளியே கிளிக் பண்ணிட்டு நீங்கள் சென்ட்ரு கொடுத்தீங்கன்னா அலைன்மெண்ட்டில் ப்ராப்பர்ட்டிஸில் உங்களுக்கு சென்டரில் ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ண தான் நமக்கு வந்து அந்த லேட்டிடியூட் வந்து ஷோ ஆகும். ஸோ நம்ம வெறுமனே காமிக்க முடியாதுல்ல. ஸோ அதனால் யூசர் இன்டர்ஃபேஸை கிளிக் பண்ணிட்டு ஒரு பட்டன் எடுத்து நான் கீழே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட்டு கீழே கிளிக் பண்ணோம். ஓகே, கீழே ப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த பட்டனோட பேரை மாற்றிடுவோம். ப்ராப்பர்ட்டிஸில் பட்டன் செலக்ட் ஆகிருக்கு. ஸோ டெக்ஸ்ட்டில் நீங்கள் ஃபைண்ட் லொக்கேஷன் கொடுத்து என்ட்ரு பண்ணிட்டு ஃபாண்டோட போல்ட் ஆக்கிக்கும். ஃபாண்ட்டுக்கு கலர் கூட சேஞ்ச் பண்ணலாம், இட்டாலிக்காக வச்சுக்குவோம். ஸோ டிஃபால்ட் கலரில் என்ன கலர் வைப்போம், க்ரீன் வைப்போம், நல்லா இல்லை. ஸோ வேணாம், நம்ம வந்து ப்ளூவே வச்சுருவோம். ஓகே, பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கு. ப்ளூ செட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இப்போதைக்கு நமக்கு டிசைனிங் பேஸ் முடிஞ்சிச்சு. இதில் ஒன்று மறந்துட்டோம். இப்போ வந்து லொக்கேஷனை வந்து ட்ராக் பண்ணுறதுக்கு லொக்கேஷன் சென்சார் வேணும்ல. ஸோ அந்த சென்சார்ஸில் போய் கீழே ட்ராக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷன் சென்சார்னு இருக்கா. இந்த லொக்கேஷன் சென்சாரை அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு லொக்கேஷன் சென்சார் வந்து ப்ளேஸ் ஆயிடுச்சு.
ஓகேவா? அவ்வளோதான், உங்களுக்கு டிசைனிங் பேஸ் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம பிளாக்குக்கு போய்க்கலாம். ஸோ எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டோமா? ஓகே, லேபிள் எல்லாம் செட் பண்ணியாச்சு, பட்டன் செட் பண்ணியாச்சு. ஓகே, ஃபுல் பேஸ் வந்துட்டு பிளாக்குள்ளே போய்க்கோங்க. பிளாக்கில் இப்போ நமக்கு வந்து அந்த பட்டனை கிளிக் பண்ண தான் நமக்கு வந்து லொக்கேஷனோட லாண்டிடியூட் அண்ட் லாட்டிடியூட் காமிக்க போகுது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பட்டனை கிளிக் பண்ணணும். ஸோ பட்டன் ஒன்றா கிளிக் பண்ணிட்டு எப்போ பட்டனை கிளிக் பண்ணும்போது ஸோ அதை ட்ராக் அண்ட் ட்ராக் பண்ணிட்டு இதில் உங்களுக்கு மேப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ மேப்பில் கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அந்த இருக்கு பாருங்கள், மேப் கால் 1 பேன் 2 லாண்டிடியூட் அண்ட் ஜூம். இந்த இதை அப்படியே தூக்கிட்டு வந்து இங்கே ட்ராக் அண்ட் ட்ராப். இப்போ அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது லாண்டிடியூட் அண்ட் லாட்டிடியூடை வந்து காமிக்கணும். ஸோ இப்போ வந்து இது பண்ணும், கீழே வரணும், சென்சாரில் எடுத்து லாட்டிடியூட் லொக்கேஷன் சென்சார் 1 அண்ட் லாட்டிடியூட் இதை அப்படியே தூக்கிட்டு வந்து இங்கே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணியாச்சு. இப்போ இதே மாதிரி லாண்டிடியூடுக்கு பண்ணணும். லொக்கேஷன் சென்சார் அந்த லொக்கேஷன் சென்சார் 1 அண்ட் லாங்கிடியூட். இப்போ ஜூம், அதாவது உங்கள் மேப் எவ்வளோ ஜூம் பண்ணுறது இது வேணும், அதுக்கு வந்து நீங்கள் மேப்பை கிளிக் பண்ணிட்டு எம்டியாக ஒரு பசில் மாதிரி இருக்கும் பாருங்கள், அதை செலக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, இதில் நான் ஒரு வேல்யூ கொடுக்கணும் நீங்கள். ஸோ நான் 12 கொடுத்துக்கிறேன். ஓகே, அவ்வளோதான். அந்த பட்டனை கிளிக் பண்ண உங்களுக்கு லொக்கேஷன் சென்சார் லாட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூடை வந்து சென்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து லொக்கேஷன் சென்சாரை ப்ளேஸ் பண்ணிட்டு அடுத்த இது போவோம். ஸோ இதில் வந்து நம்ம வந்து அந்த லேபிளில் போய் ப்ளேஸ் பண்ணணும். அதுக்கு வந்து லேபிள் 2க்கு வந்து லாட்டிடியூடை வந்து செட் பண்ணணும். லேபிள் 4ல் வந்து நம்ம வந்து லாங்கிடியூடோட வேல்யூ வந்து செட் பண்ணணும். ஓகேவா? இப்போ வந்து திருப்பி பிளாக்கில் போய்க்கும். இதில் லாண்டிடியூட் தப்பாக ஓகே ரைட். லேபிள் 2 இதில் வந்து செட் லேபிள் 2ன்னு இருக்கும் கீழே இதில் ஸ்க்ரோல் பண்ணோம்னா அங்கே அந்த இருக்குது செட் லேபிள் 2 டெக்ஸ்ட் கலர்னு இருக்கா. ஸோ இதை எடுத்து இங்கே போட்டுட்டு அந்த டெக்ஸ்ட் கலரை மட்டும் சேஞ்ச் பண்ணிடுவேன். டெக்ஸ்ட் கலர்லேருந்து டெக்ஸ்ட், ஏன்னா லேபிள் 2ல் வந்து என்ன வேல்யூ அதை கொடுக்க போகுது. லாட்டிடியூடை செட் அதை கிளிக் பண்ணி கெட் லாட்டிடியூட் வேல்யூ. லேபிள் 2ல் வந்து டெக்ஸ்ட்டாக நீ வந்து லாட்டிடியூட் வேல்யூவை செட் பண்ண அர்த்தம். திருப்பி செட் லேபிள் 4க்கு வந்து லாங்கிடியூட் வேல்யூவை ப்ளேஸ் பண்ணியாச்சு. இதில் திருப்பி டெக்ஸ்ட்டு மாற்றி விட்டோம், இல்லாட்டி ஷோ ஆகாது. ஓகே, நமக்கு வந்து டிசைனிங் பேஜ் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு. ஓகே, இதை மினிமைஸ் க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ இதுக்கு வந்து லோகோ செட் பண்ணுவோம். இந்த ஆப்புக்கு இங்கிட்டு தானே இருக்கும். இது அப்டேட்டட் வெர்ஷனில் மறந்துட்டேன். அப்டேட்டட் வெர்ஷனில் லோகோ செட் பண்ணுறது வந்து இங்கேக்குள்ளே இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸில் ஆப் நேம் அண்ட் டிஃபால்ட்டு இதில் வந்து ஐக்கான் இருக்குது பார்த்துருக்கீங்களா. இதை கிளிக் பண்ணிட்டு அப்லோட் ஃபைல் கொடுத்து இதில் வந்து நான் ஏற்கனவே ஒரு இமேஜை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த இமேஜை ப்ளேஸ் பண்ணுவோம். ஓகே, இந்த இமேஜ் வந்து
கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துக்கோங்க. அப்லோட் ஆயிடுச்சு. அவ்வளோதான், நமக்கு வந்து ஐகான் செட் பண்ணியாச்சு. இதில் ஏகப்பட்ட விஷயம் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு நம்ம அதுக்கடுத்து இதில் வீடியோவில் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, நமக்கு வந்து ஆப் கம்ப்ளீட்